ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், சந்தைக்கு வந்தேன். 500 கொண்டு வந்தேன். கடையில் வாங்கினா விலை அதிகமாக இருக்குது. சந்தைக்கு வந்தால் சந்தையில் அதை விட விலை அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு போய் என்னென்ன வாங்கினேன், எவ்வளோ விலைன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒர்த்தாலேயே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியில் வந்து காய்கறிக்கு வந்து ஒரே ஒரு பருக்கி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முறுப்பைட்டு, இதோட சேர்த்தி மொத்தம் 450 ரூபா. காலையில் 500 தான் எடுத்துட்டு 500 தாங்கிற மாதிரி 500 எடுத்துகிட்டு போனேன். சரி, சந்தைக்கு போனால் எப்படி ஒரு 200-300 ரூபாய்க்கு ஆயிரம் பார்த்தா அங்கே பாருங்க என்னென்ன வாங்கிட்டு வந்துக்கிறேன்னா, வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 கிலோ, தக்காளி 1 கிலோ, 4 தேங்காய், சின்ன தேங்காய் 50 ரூபா 4 தேங்காய். எனக்கு பொறுத்தளவுக்கு தேங்காய் மட்டும்தாங்க விலை கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் ரெண்டு சின்னதாக 2 பீக்கிங்காய், ஒரு சொரக்காய். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வெறும் 10 ரூபா தான். எத்தச்சோடு இருந்தாலும் 10 ரூபா தான். மொட்டைக்கோஸ் அப்படித்தான், எத்தச்சோடு இருந்தாலும் 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க எங்கள் ஊரில், சிறுவலூரில். அப்புறம் பாருங்க பாவக்காய் ஒன்று, இவ்வளோ தான் வாங்கினேன். இந்த காய்கறி 4 காய்கறி 120 ரூபாய்ங்க. 2 கிலோ வெங்காயம் வந்து 140 ரூபா. அப்புறம் வந்து தேங்காய் 50 ரூபா கணக்கு போட்டுக்குங்க. அதுலேயே 390 ரூபாய் ஆயிடுச்சா. தக்காளி 80 ரூபா, தக்காளி 80. அப்போ எவ்வளோ ஆச்சு? 390 ரூபாய் ஆச்சு. அப்புறம் இது பறிக்கியுமே இது வாங்கினது ஒரு 40 ரூபா, 430 ரூபாய் ஆச்சுங்க. மிச்சம் 70 ரூபா ஜோப்பில் இருக்குது. 500 ரூபாயில் இவ்வளோதான் மிச்சம். ஆனால் கணக்கு எழுதி வச்சோம்னா தலையே சுற்றுதுங்க. மறுபடியும் வீடு துடைக்கிற மாப்பு வேணும்னு கேட்குறான். நீ அதை போய் வாங்கணும். ஒரு நாளைக்கு எப்படி 1000 ரூபாய்க்கு பக்கமாக ஏதோ ஒரு வகையில் ஆகிட்டே தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். நீங்கள் உங்கள் ஊர்லலாம் விலைவாசி எப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் தக்காளி விலை 100 ரூபா 200 ரூபாய்னெல்லாம் போட்டிருந்தாங்க. பார்த்தேன் 100 ரூபா 150 ரூபாய்னெல்லாம் போட்டிருந்தாங்க ஒவ்வொரு ஊரில். மழை காலமாக இருந்தால் தானே தக்காளி விலை ஏறும். நீ மழை வெயில் 2 மடிக்குதுல, இது தக்காளி விலை ஏறிச்சுன்னா காய்கறி விலையும் ஏறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.